தமிழக அரசுல இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து மூத்த குடிமக்களுக்கு புரட்டாசி மாத கட்டணமில்லா ஆன்மீக பயணம் கூட்டு போறாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைணவ திருக்கோவில், அதாவது பெருமாள் கோயிலுக்கு தான் கூட்டு போறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசுக்குள்ள இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. அதை வாசிச்சு பார்த்துக்கோங்க. அந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேலே ரெட் கலரில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அதில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன்மீக பயணம் செல்லும் பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்து மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 60 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். 60 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வயது சான்றிதழ் இணைக்க வேண்டும். ஏஜ் சர்டிபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போதிய உடல் தகுதி உள்ளதற்கான மருத்துவ சான்று பெற்று இதில் இணைக்க வேண்டும். அதாவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடல் தகுதி கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத எழுதி வாங்கிட்டு அதையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தற்போது வசிக்கும் வீட்டின் நிலையான முகவரிக்கான ஆதாரம் இணைக்கப்பட வேண்டும். நீங்க இப்ப இருக்க வீட்டு அட்ரஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பக்தர்கள் தங்களுடன் சிறு குழந்தைகளை அழைத்து வர அனுமதி இல்லை. அதாவது நீங்க மட்டும்தான் அந்த பயணத்துல கலந்துக்க முடியும். உங்க வீட்டுல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தைகளை நீங்க கூட்டு போக கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது நிரந்தர கணக்கு எண், அதாவது பேன் கார்டு, அதோட ஜெராக்ஸ் இதுல வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பங்கள் அருகில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறையில இணை ஆணையர் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க அறநிலைத்துறையில நீங்க இந்து சமயத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு அதை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாக்ஸ்ல ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய கடைசி நாள், நெக்ஸ்ட் பயணம் துவங்கும் நாள், ஆன்மீக பக்தர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 12/9/2025 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 20/9/2025 நீங்க பயணம் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணிக்கை 500 பேர் கூட்டு போறாங்க. நெக்ஸ்ட் 19/9/2025 அப்போ நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 27/9/2025 அன்னைக்கு நீங்க டூர் போகலாம். இதுக்கும் 500 பேர் போகலாம். நெக்ஸ்ட் 26/9/2025 நீங்க அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 4/10/2025 அன்னைக்கு நீங்க சுற்றுலா போகலாம். இதுக்கும் 500 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா 3/10/2025 அன்னைக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா 11/10/2025 அன்னைக்கு உங்களை கூட்டு போவாங்க. இது மொத்தம் 500 பேரை கூட்டு போறாங்க. மொத்தமா எவ்வளவு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 2000 பேரை கூட்டு போறாங்க. 4 விதமா பிரிச்சு கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சுற்றுலா பயணத்துக்கு வேனு எந்தெந்த ஊர்கள் இருந்து கிளம்புது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. சென்னை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் இந்த ஊர்கள்ல இருந்து பஸ் கிளம்புது. இந்த ஊர்ல இருக்கவங்க அங்கே பஸ் ஏறிக்கலாம். வெளியூர்ல இருக்கிறவங்க இந்த மாவட்டம் இல்லாம வெளி மாவட்டத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க மாவட்டத்துக்கு பக்கத்துல எந்த மாவட்டம் இருக்கோ அங்க போயிட்டு நீங்க பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க இணை ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லாம வேற டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்க அங்க போய் கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இணை ஆணையர் அலுவலகத்துல விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் விண்ணப்பங்கள் இத்துறை வலைதளத்திலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்க மெயில கூட சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயணத்துக்கு போறவங்களோட ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கும் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான வருமான சான்றிதழையும் நீங்க இணைச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் ஒரு முறை மட்டும்தான் பயணத்துல கலந்து கொள்ள முடியும். இதுக்கு முன்னாடி எப்பயாவது நீங்க சுற்றுலா பயணம் போனீங்க அப்படின்னா இதுல கலந்துக்க முடியாது. அப்புறம் என்னன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இணை ஆணையர் சென்னை மண்டலம் 1 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க.
அப்புறம் 2வது என்னன்னா இணை ஆணையர் சென்னை மண்டலம் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் கொடுத்து அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 3வது இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை தஞ்சாவூர், அவங்களோட டீட்டெயில் அதுக்கப்புறம் அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 4வதா இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை சமந்தர் குளம் சித்தர்காடு மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அழகேசபுரம் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் ரவுண்டான அருகில் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இணை ஆணையர் இந்து சமய அறநிலைத்துறை திருவனந்தபுரம் ரோடு பாளையங்கோட்டை திருநெல்வேலி, அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மதுரை திருச்சி சின்ன காஞ்சிபுரம் அவங்களோட அட்ரஸும் அவங்களோட மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் நேரா இருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க ஃபார்மை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து புரட்டாசி மாதத்தில் புகழ்பெற்ற வைணவ திருக்கோவில் ஆன்மீக பயணம் விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் விண்ணப்பதாரர் பெயர், அதாவது இந்த பயணத்துக்கு போறவங்களோட பேர் கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தகப்பனார் அல்லது கணவர் பெயர் அந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க. இருப்பிட முகவரி, தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரி மற்றும் பின்கோடு முழுமையாக குறிப்பிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அட்ரஸை டீட்டெயிலா இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிறந்த தேதி, உங்களோட வயசு கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஆண்டு வருமானம் கேட்டிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிட்டு விண்ணப்பித்துள்ள விவரம் சொல்லியிருக்காங்க, அதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதாவது நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுல இணைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்து மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற சான்றிதழ் வந்து இதுல இணைக்கணும். 2வது வந்து பிறந்த தேதிக்கான சான்றிதழ், பள்ளி கல்லூரி பிறப்பு சான்று ஏதாவது ஒன்று இணைக்கலாம், ஆனா அதுல வந்து உங்களோட பிறந்த தேதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இருப்பிட முகவரிக்கான சான்று, அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குடும்ப அட்டை, அதுக்கப்புறம் இருப்பிட சான்று ஏதாவது ஒன்று உங்களோட அட்ரஸ் இருக்கிற மாதிரி இணைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பயணம் செல்ல உடல் தகுதி உள்ளதற்கான அரசு மருத்துவரின் சான்று, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எழுதி வாங்கிட்டு வரணும், அதையும் இணைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதையும் இணைச்சிக்கோங்க. லாஸ்டா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3, அப்புறம் உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மேலே இணைச்சிருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே உண்மையானதா இருக்கணும். நீங்க டாக்குமெண்ட் வந்து ஃபேக்கா ரெடி பண்ணி இதோட இணைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை டீட்டெயில்ஸா வாசிச்சு பார்த்துக்கோங்க. விண்ணப்பதாரர் கையொப்பம் அப்படிங்கிறதுல உங்களோட சைனை வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாள், நீங்க என்ன டேட்ல இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு நம்ம மேல பார்த்தோம்ல அட்ரஸ், அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க அட்ரஸ்க்கு, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அட்ரஸ்க்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு இந்த ஃபார்ம் வந்து நீங்க அனுப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.